வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் பேச்சடி போடுற ஒரு விஷயம் புதிய மதிப்புமிகு மகளிர் திட்டம் பத்தி தான். யார் யாருக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு நிறைய கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இத பத்தின முழுமையான துல்லியமான தகவல்களை அலசறதுக்கு தான் இந்த பதிவு. வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். எடுத்த உடனே ஒரு பெரிய நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 2500 ரூபாய். இப்போ புதுசா அமைஞ்சிருக்க அரசாங்கத்தோட மிக முக்கியமான வாக்குறுதியோட மையப்புள்ளி இந்த நம்பர் தான். இது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, புதிதா பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னோட தேர்தல் அறிக்கையில இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை கொண்டு வருவோம்னு உறுதியளிச்சிருந்தாரு. மாநிலத்துல இருக்கிற பெண்களுக்கு மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிதி உதவியா கொடுக்கறது தான் இதோட முக்கியமான நோக்கம். சரி, இத ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க 4 முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க போறோம். 1 அந்த பெரிய அறிவிப்பு, 2 தற்போதைய நிலைமை, 3 யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், 4 அடுத்து என்ன நடக்க போகுது. முதல்ல இந்த பெரிய அறிவிப்பை பத்தி பாப்போம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிஜம் ஒன்று இருக்கு. ஒரு புதிய அரசாங்கம் பதவி ஏத்த உடனே இவ்ளோ பெரிய ஒரு நிதி திட்டத்தை ஒரே ராத்திரியில கொண்டு வர முடியாது. அது நடைமுறையில சாத்தியமும் இல்ல. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கான விடைய இந்த 2வது பகுதியில, அதாவது தற்போதைய திட்டத்தோட நிலைமையில நாம பார்க்கலாம். இன்னைக்கு பலருடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய். ஆமாங்க, அந்த வழக்கமான தொகை தான் இப்போதைக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகியிருக்கு. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். புதிய நிர்வாகம் தங்களுடைய மதிப்புமிக மகளிர் திட்டத்தை முழுமையா மறுசீரமைச்சு கொண்டு வர்ற வரைக்கும் ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் எந்த தடையும் இல்லாம தொடரும். இதனால பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி உதவி எந்த கேப்பும் இல்லாம தொடர்ந்து கிடைக்கும். இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். தகுதிகள் மற்றும் கிடைக்கப் போகும் தொகை. இந்த திட்டத்துல நமக்கு காசு கிடைக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இதோட ரூல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இது கண்டிப்பா கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதமுள்ள எல்லா பெண்களும் இந்த புதிய திட்டத்துல பயன்பெற முழு தகுதியானவங்க. சரி, எவ்வளவு கிடைக்கும்? இத வயசு அடிப்படையில 2 விதமா பிரிச்சிருக்காங்க. 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கிடைக்கும். அதுவே 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை வாங்குற பெண்களா இருந்தா அவங்களுக்கு இந்த தொகை இன்னும் உயர்த்தப்பட்டு 3000 ரூபாயா வழங்கப்படும். சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த புதிய திட்டத்தை பக்காவா செயல்படுத்துறதுக்கான பேக்-எண்ட் வேலைகளை அரசாங்கம் இப்போ ரொம்பவே தீவிரமா தொடங்கிட்டாங்க. இது 3 ஸ்டெப்ஸா நடக்குது. முதல் ஸ்டெப் பயனாளிகளோட மொத்த எண்ணிக்கையை சரியா கணக்கிடுறது. 2வது திட்டத்தை மறுசீரமைக்கிறது. 3வது அந்த உயர்த்தப்பட்ட தொகையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இவ்ளோ பெரிய நிதியை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மாபெரும் வேலை இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, இறுதி பயனாளிகள் பட்டியல் எப்போ ரெடி ஆகும்? அதற்கான அடிப்படை வேலைகள் இப்போ அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. கோடிக்கணக்கான டேட்டாவை சரியா வெரிஃபை பண்ணி இந்த மாபெரும் கணக்கெடுப்பை அரசாங்கம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரமே இந்த புதிய தொகை தகுதியான அனைவருக்கும் போய் சேரும்னு நம்பலாம்.